ஹே ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அனிமேக்ஸ் கேமிங். ஓகே கைஸ், நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா மை ஹீரோ அகாடமி விஜிலாண்டிஸில் எபிசோட் 7 வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். இது வந்து சீசன் 2. நீங்கள் சீசன் 1 பார்க்கல அப்படின்னா நம்ம பிளேலிஸ்ட்டில் நான் ஆல்ரெடி ஆட் பண்ணிவிட்டேன். நீங்கள் சீசன் 1 போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஏன்னா நீங்கள் லைக் பண்ணாதான் இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் ரெக்கமெண்ட் ஆகும். ஸோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஸோ எபிசோட ஸ்டார்டிங்லேயே போன எபிசோட ரீகேப் மாதிரி போட்டிருப்பாங்க. ஐசா வந்து ஒரு பூனைக்குட்டியை பார்த்துட்ருப்பான். அது மலையில் நனைஞ்சிட்ருக்கும். பட் வந்து பார்த்தீங்கன்னா அதை காப்பாற்றாமையே போயிடுவான். எதனால் அப்படின்னா அவனுக்குள்ளேயே அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஹெசிடேட் பண்ணிப்பான். நான் ஒன்றும் ஆல்மேட் கிடையாது. ஒவ்வொரு மனுஷக்குள்ளேயும் ஒவ்வொரு அளவுக்கு தான் வந்து பவர் ஹோல்ட் பண்ணி வைக்க முடியும். என்னால் இவ்வளோ பவர் தான் ஹோல்ட் பண்ணி வைக்க முடிஞ்சிருக்கு. நான் ஒன்றும் அவ்வளோ பவர்ஃபுல்லான ஆள்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூனைக்குட்டியை பார்த்து ஒரு மாதிரி டல்லாக யோசிச்சுட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா போயிடுவான். போனதுக்கப்புறம் இது சம்மர் டைம் லீவு அப்படிங்கிறனால எல்லாருமே ஃபீல்டு ஒர்க்குக்காக ஒவ்வொரு ஏஜென்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிருப்பாங்க. அப்போ வந்து நம்ம ஐசாவாவுக்கும் நம்ம சிராமோக்காவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜென்சியே கிடைக்காது. ஸோ அவங்க 2 பேர் தனியாக தான் இருப்பாங்க. அப்போ தான் நம்ம கமாயா வந்து நீங்கள் எது கவலைப்படாதீங்க, என்னோட பாஸ் யாராவது தனியாக இருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு வர சொன்னார். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பாஸோட ஏஜென்சியில் வந்து சேர்ந்துக்கலாம். எங்கள் பாஸோட ஏஜென்சி பேர் தான் பர்பிள் ஹைனஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கமாயா வந்து அவள் தான் சீனியர். அவள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐசாவாவையும் நம்ம சிராகுமாவையும் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போவாள். ஸோ ஏஜென்சியில் சேர்ந்தவொடனே ஃபஸ்ட் மிஷன் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வில்லன் வந்து பேங்க்கில் வந்து கொள்ளடிச்சிட்டு இருப்பான். அவன் வந்து சில ஹாஸ்டேஜஸையும் வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சி வச்சிருப்பான். ஸோ ஹாஸ்டேஜை பிடிச்சி வச்சுட்டு அங்கே இருக்க பேங்க்கை வந்து பார்த்தீங்கன்னா கொள்ளடிக்கலாம்னு யோசிச்சுட்டு இருப்பான். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பர்பிள் ஏஜென்சியோட நம்ம அந்த 3 இன்டர்ன்ஷிப்பில் சேர்ந்துருப்பாங்களே நம்ம ஐசாவா, நம்ம கமாயா அண்ட் நம்ம சிராமுகா, அவங்க 3 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா வருவாங்க. ஸோ இவங்களோட ஹீரோ நேம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். அவனோட ஹீரோ நேம் லவுட் க்ளவுட், நம்ம கம்மையாவோட ஹீரோ நேம் மிட் நைட் அண்ட் நம்ம ஐசாவாவோட ஹீரோ நேம் வந்து பார்த்தீங்கன்னா எரேசர் ஹெட். ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா குழுக்கும் எரேஸ் பண்ணுறதுனால அவனுக்கு எரேசர் ஹெட்னு பேர் வச்சிருப்பாங்க. உடனே வெளில சார் போலீஸ் வந்தது பத்தாதுன்னு ஹீரோ சார் வந்துட்டிங்களா, இதை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு டேபிளை தூக்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் அவனோட குயிக்கான ஒரு ஸ்மோக் ஸ்க்ரீன் மாதிரி இருக்கும் அவனோட குயிக்கு. அந்த குயிக்கை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மேலே யூஸ் பண்ணிடுவான். ஸோ யூஸ் பண்ண உடனே அவங்களுக்கு எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா தெரியாது. இதை வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்திட்டு அந்த வில்லனும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேங்க்கில் கொள்ளையடிச்ச அந்த வால்ட்டோடையே அந்த வால்ட்டை எடுத்துகிட்டு ஓடிடுவான். உடனே நம்ம சிராகுமோ வந்து அவனை பின்தொடர்ந்து போய் பிடிக்கலான்னு பார்க்குறப்ப நம்ம அங்கே கமையா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவான், நீ அவனை போய் பின்தொடர்ந்துலாம் பிடிக்க வேணாம், இங்கே ஸ்மோக் ஸ்க்ரீனாக ஃபுல்லாக ஸ்மோக்காக இருக்குது, இந்த ஸ்மோக் வந்து பாய்சனஸாக இருந்தாலும் இருக்கும், நம்மளோட ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி நம்ம எப்போயுமே வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிசன்ஸ் தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு சிட்டிசனை காப்பாற்றுவாங்க. அப்போ நம்ம லவுட் க்ளவுட் வந்து பார்த்தீங்கன்னா ஐசாவா அங்கே தான் இருப்பான். ஐசாவா அவன் அங்கே தான் வந்துட்டுருக்கான், அந்த வில்லனை மடக்கி பிடி அப்படின்னு சொல்ல நம்ம ஐசாவும் அந்த வில்லனை துரத்திட்டு போய் அவனோட அந்த ரோப் பவரை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வில்லனை வந்து மடக்கலான்னு சொல்லி பார்ப்பான். பட் அப்படி மடக்கிறதுக்கு முன்னாடி வில்லன் வந்து ஸ்மோக் ஸ்க்ரீனை யூஸ் பண்ணிடுவான். நம்ம ஐசாவாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணு வந்து பிளர் ஆயிரும். அவனால் அந்த இரேசர் ஹெட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண முடியாமல் போயிடும். உடனே அந்த வில்லை வந்து வால்ட்டை தூக்கி போட்டுருவான். ஸோ வால்ட்டை தூக்கி போடுறப்ப கரெக்டாக நம்ம பர்பிள் ஏஜென்சியோட லீடர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஐசாவாவை டிஃபெண்ட் பண்ணி காப்பாற்றிடுவான். என்ன என் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரியே கை வைக்கலான்னு பார்க்குறியா, நீ என் ஸ்டூடெண்ட்ஸ் மேலே கை வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா உனக்கு தண்டனை இது தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டைலாக் சொல்லிட்டு அவனை வந்து பார்த்தீங்கன்னா ஓட விட்டுருவாங்க. ஸோ அவனும் வந்து பார்த்தீங்கன்னா ஓடிடுவான். உடனே ஐசாவா அவன் தப்பிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல விடு அவனை போலீஸ் பார்த்துப்பாங்க, நம்ம வேலையை பார்ப்போம், நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் வில்லனும் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆயிடுவான். போலீஸால் வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்க முடியாது. ஸோ வில்லன் தப்பிச்சு போனதுக்கப்புறம் 3 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா அசம்பிள் ஆவாங்க. அப்போ வந்து லீடர் வந்து எல்லாத்துக்கும் கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பான். நீங்கள் 2 பேரும் நல்லா தான் பண்ணியிருக்கீங்க, பட் ஐசாவா நீ ஒழுங்காகவே பண்ணலப்பா, நீ என்னப்பா இப்படி பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல நம்ம ஐசாவா ஆமாம் எனக்கு தெரியும், நான் அந்த வில்லனை எப்படியே தப்பிக்க விட்டுட்டேன், நான் என்னோட குயிக்கை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணியிருக்கணும், பட் அந்த வில்லன் அவனோட குயிக்கை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணனால என்னால் என்னோட குயிக்கை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணவே முடியல, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு ஒரு மாதிரி சோகமாக சொல்லுவான். உடனே அந்த லீடர் இல்லைப்பா நான் அதை சொல்லலை, நீ ஏன் எது இளவு வீட்டுக்கு போன மாதிரி மூஞ்சை இவ்வளோ யாரோ செத்து போன மாதிரி மூஞ்சை வச்சிருக்க, கொஞ்சமாக தான் சிரியேப்பா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவனை பார்த்து சொல்லுவான். உங்ககிட்ட இருக்க முதல் குற்றமே அதுதான். எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து ஆபத்தில் இருக்கிறப்ப ரொம்ப பயந்துருப்பாங்க. ஸோ அப்போ ஹீரோஸ் போய் அவங்க சிரிக்கிறனால தான் அவங்களுக்கு ஒரு ஹோப்பே கிடைக்கும். பட் நீ உன்னோட மூஞ்சி இப்படி வச்சுட்டு இருந்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் நீ ஃபஸ்ட்டு எப்படி சிரிக்கணும் அப்படிங்கிறத முதல்ல கற்றுக்கோ, என்னை பார்த்து கற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அவனை மாதிரி வந்து பேசிகிட்டு இருப்பான். சரி இப்போ ஒன்று நீ வந்து பார்த்தீங்கன்னா சிரி அப்படின்னு சொல்ல நம்ம ஐசாவை வந்து ஒரு அளவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ அதுக்கப்புறம் அவங்கள ஏஜென்சிக்கு வந்துடுவாங்க. ஏஜென்சி வந்த உடனே நம்ம சிரோகுமா அவன் பாத் எடுத்துகிட்டு இருப்பான். நம்ம ஐசாவா வெளியே உட்காந்து பார்த்துட்டு இருப்பான், ஃபோன் நோண்டிட்டு இருப்பான். அப்போ வந்து அவனுக்கு நிறைய மெசேஜ் வந்துகிட்டே இருக்கும். டைம் என்னடா மெசேஜ் வருது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கமாயா வந்து அவள் வந்து போன எபிசோடில் கேட்டை வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேட்டை காப்பாற்றி அவள் தான் கூட்டிகிட்டு போயிருப்பான். அந்த கேட்டோட ஃபோட்டோஸ்லாம் நம்ம ஐசாவை காமிச்சிருப்பான். நம்ம ஐசாவை அதெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் எதுக்கு இவன் எனக்கு அனுப்புறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி க்யூட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருப்பான். உடனே நம்ம கமாயா வெளியே வந்துட்டு இதுதான்ப்பா அவர் எதிர்பார்க்குறாரு, நீ இந்த மாதிரி ரியாக்ஷன் தான் அவன் மக்களுக்கு முன்னாடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறான். உடனே நம்ம ஐசாவா நீ என்னடா இப்படி வந்திருக்க, உனக்கு என்ன அண்டர்வியர் போட்டு வந்தால் உனக்கு என்ன வலிக்குதாடா அப்படின்னு கேட்க, நான் அண்டர்வியர்லாம் போட்டு தான்ப்பா வந்திருக்கேன், இங்கே பாரு இதுவே எனக்கு போதும்ப்பா, இதுவே என்னோட முக்கியமான பார்ட்ஸ் எல்லாம் கவர் பண்ணியிருப்பான் அப்படின்னு அவன் 2 பேரும் விளையாட்டுக்கு பேசிகிட்டு இருக்காங்க.
ஸோ இப்படியே அடுத்த நாள் ஆகுது. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் மறுபடியும் அதே வேளைல இன்னொரு பேங்க்கை வந்து பார்த்தீங்கன்னா கொள்ளை அடிச்சு ஓடிட்டுருக்கான். அவன் வந்து ஆல்ரெடி கொள்ளை அடிச்சுட்டான். அவன் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ்லாம் துரத்திட்டு இருக்காங்க. பட் இந்த தடவையும் அவனோட குயிக்கான அந்த ஸ்மோக் ஸ்க்ரீனை யூஸ் பண்ணிடுறான். இந்த ஸ்மோக் ஸ்க்ரீனை யூஸ் பண்ணனால போலீஸோட கண்ணெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எரிச்சல் ஆயிடுது. அதனால போலீஸால் அவனை போய் பிடிக்க முடியல. டப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி நம்ம ஐசாவா வரான். ஸோ ஐசாவா வந்துட்ட உடனே வெளில பார்த்துட்டு, டேய் நீ தானடா அன்றைக்கி வாங்கினது பத்தலையாடா உனக்கு அப்படின்னு சொல்ல, நம்ம ஐசாவா அதெல்லாம் எதுவுமே கண்டுக்காம இவன் மறுபடியும் அவனோட ஸ்மோக் ஸ்க்ரீனை யூஸ் பண்ண நம்ம ஐசாவா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே கண்டுக்காமல் ஓடிட்டுருக்கான். அப்போ தான் தெரியுது என்னடான்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐசாவா வந்து அவனோட காகுல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு அப்படியே ஃப்ளாஷ்பேக் போகிறாங்க. என்னடான்னு வந்து கேட்டிங்கன்னா நம்ம சிராக்குமா ஐசாவை பற்றி கேட்குறான். சரிப்பா மறுபடியும் அந்த வில்லன் மறுபடியும் வந்தால் நீ எப்படி சமாளிப்ப, உன்னோட எரேசர் ஹெட்டுக்கு அது ரொம்ப ஒரு பேடான மூவ் ஆச்சு அப்படின்னு கேட்க நம்ம ஐசாவும் ஆமாம் அவனோட ஸ்மோக் ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தூரத்தில் இருந்தால் உள்ளே என்ன நடக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது. பட் நம்ம கிட்ட போகணுன்னா நம்மளோட கண்ணுக்கு வந்து எரிச்சலை கொடுக்குது. அதனால் என்னோட பவருக்கு அவன் வந்து ரொம்ப ஒரு பேடான மேட்ச் தான், எனக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்க உடனே நம்ம சிராக்குமா வந்து பார்த்தீங்கன்னா நீ எதுவும் கவலைப்படாத, நான் உனக்கு என்னோட காகுல்ஸ் தரேன், நீ இந்த காகுல்ஸை போட்டுக்கோ, இந்த காகுல்ஸ் போட்டுக்கிட்டிங்கன்னா உள்ளே வந்து ஸ்மோக்ஸ்க்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா வராது, நீ உன்னோட எரேசர் பவரையும் ஈஸியாக யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த காகுல்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நீ யூஸ் பண்ணிக்கோ, அடுத்த தடவை அவன் வந்தானா உன்னால் ஈஸியாக டிஃபீட் பண்ண முடியும்ப்பா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிராக்குமா அவனோட காகுல்ஸை நம்ம ஐசாவுக்கு கொடுக்குறான். ஸோ இந்த காகுல்ஸ் தான் போட்டுட்டு வந்து நம்ம எரேசர் பவரை யூஸ் பண்ணி நம்ம வில்லனோட குயிக்கை வந்து ஆஃப் பண்ணிடுறான். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நம்ம வில்லனோட குயிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே முடிஞ்சிருது. உடனே நம்ம ஐசாவை வந்து அவனோட ரோப் பவரை வச்சு நம்ம வில்லனை வந்து பார்த்தீங்கன்னா ரோப் பண்ணலான்னு பார்க்க, நம்ம வில்லன் வந்து பார்த்தீங்கன்னா டே சின்ன பையன் என்னால் குயிக்க தான் யூஸ் பண்ண முடியாது, பட் என்கிட்ட ஸ்ட்ரென்த் இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐசாவை அந்த ரோப்பை வச்சு நம்ம ஐசாவை பிடிச்சி இழுப்பான். பட் எல்லா அட்டாக்கு நம்ம ஐசாவும் டிஃபெண்ட் பண்ணிடுவான். டிஃபெண்ட் பண்ணதுக்கப்புறம் சிராக்குமான்னு கூப்பிடுவான். கூப்பிட்டதுக்கப்புறம் மேலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிராக்குமா என்ட்ரி கொடுப்பான். நம்ம ஐசாவை வந்து அவனோட எரேசர் பவரை வச்சு நம்ம வில்லனோட பவரை எரேஸ் பண்ணிடுவான். ஸோ எரேஸ் பண்ணி அவனோட ரோப்பை வச்சு வில்லனோட கையை கட்டி போட நம்ம சிராக்குமா கரெக்டாக மேலேருந்து அவனும் அட்டாக் பண்ண 2 பேரோட டீம் ஒர்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த வில்லனை இப்படி தான் டிஃபீட் பண்ணிடுவாங்க. ஸோ டிஃபீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு போலீஸும் வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் பர்பிள் லீடரும் வந்துடுவான். ஸோ வந்ததுக்கப்புறம் மக்கள்லாம் பார்த்துட்ருக்காங்க. ஜஸ்ட் கிவ் எ ஸ்மைல் அப்படின்னு சொல்லுவான். சொன்னதுக்கப்புறம் நம்ம சிராக்குமா அழகாக வந்து பார்த்தீங்கன்னா சிரிச்சுட்டு எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தம்ஸ் அப் மாதிரி காமிப்பான். நம்ம ஐசாவும் வந்து பார்த்தீங்கன்னா சிரிக்கலாம்னு சொல்லி ட்ரை பண்ணுவான். ஸோ அவன் வந்து சிரிக்கிறது இந்த மாதிரி தான் இருக்கும். பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு சிரிக்கிற மாதிரி இருக்கும். உடனே இதை வந்து பர்பிள் லீடர் பார்த்துட்டு, எப்போ நாங்கள் இன்னும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், இன்னும் கொஞ்சம் லூஸ் பண்ணு, உன்னோட சின் மசில்ஸை வந்து இன்னும் கொஞ்சம் லூசன் பண்ணு, அப்போ தான் இன்னும் நல்லா சிரிப்பேன் அப்படின்னு சொல்லுவான். அந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யமாடாவும் வருவான். யமாடா வந்துட்டு ஐசாவா உன்னோட காகல்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குப்பா அப்படின்னு சொல்ல, நம்ம சிராக்குமா ஆமாப்பா நான் தான் கொடுத்தேன், நானும் ஐசாவும் 2 பேரும் டியோவாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், நாங்கள் இந்த ஏஜென்சியில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா நம்ம யமாடா வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏஜென்சியில் ஒர்க் பண்ணிகிட்ருப்பான். ஸோ இவங்க 3 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா மீட் பண்ணி பேசிகிட்டு இருப்பாங்க. பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் ஜோசி வந்து பார்த்தீங்கன்னா வந்துடுவான். இவன் யாருன்னா இவனும் ஒரு பி கிளாஸ் ஹீரோ, இவங்க ஏ கிளாஸ், இவங்க பி கிளாஸ். யமாடாவும் சென்ட் ஜோசி தான் வந்து பார்த்தீங்கன்னா டீம் அப் பண்ணி அவங்க வேறு ஒரு ஏஜென்சியில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி வந்ததுக்கப்புறம் நம்ம ஐசாவை பார்த்து கேட்பான், ஐசாவா என்னப்பா பண்ணுற, நீ என்ன என்னோட ஸ்டைலில் காப்பி அடிக்கிற போல், நான் தான் என்னோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறப்ப என்னோட கண்ணு ரொம்ப கூசுது, என்னோட டார்கெட் வந்து கரெக்டாக என்னால் பிளாஸ்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சன்கிளாஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், நீ என்னோட ஸ்டைலே காப்பி அடிக்கலான்னு போட்டு நீ என்ன காகுல்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அப்படி சொல்லிட்டு இருப்பான். உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யமாடா இருக்கான்ல, யமாடா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவான், நீயே வந்து என்னோட ஸ்டைலில் தான் காப்பி அடிச்சிட்டு இருந்தேன், நான் தான் ஃபஸ்ட்டு சன்கிளாஸ் போட்டிருந்தேன், நீ என்னோட ஸ்டைலில் காப்பி அடிச்சுட்டு நீ உடனே ஐசாவை பார்த்து அவன் உன்னைய பார்த்து காப்பி அடிச்சான்னு சொல்கிறீங்களா, என்னடா பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு 4 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஸ்கூலுக்கு போனோடனே டீச்சர் வந்து சொல்கிறாரு, இந்த தடவை நம்ம காம்பேட் எக்ஸசைஸ் பண்ண போகிறோம், ஸோ இந்த தடவை 2 பேரை டீம் அப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்ல, உடனே நம்ம சிராக்குமா வந்து சொல்கிறான், சென்சே நானும் ஐசாவும் ஒரே ஏஜென்சியில் தான் ஒர்க் பண்ணுறோம், ஸோ நாங்கள் 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா டீம் அப் பண்ணிக்குவா அப்படின்னு கேட்க, நம்ம டீச்சரும் ஓகேப்பா அந்த மாதிரி கூட பண்ணிக்கோங்க, வேறு யாராவது அந்த மாதிரி பண்ணணும்னு ஆசை இருந்தால் நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி டீம் அப் பண்ணிக்கலாம், ஸோ உங்களுக்கும் உங்களை ஏஜென்சியோட ஃபைட் பண்ணுறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு சொல்கிறான். உடனே நம்ம யமாடா வந்து ஐயோ என்னால் செஞ்ச கூடலாம் வந்து பார்த்தீங்கன்னா டீம் அப் பண்ண முடியாதுப்பா, நான் அந்த மூட்லையும் இல்லை அப்படின்னு சொல்கிறான். உடனே டீச்சர் நீ மூடில் இருக்கியோ மூடில் இல்லையோ, ஸோ யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஏஜென்சியில் ஃபைட் பண்ணுறீங்களோ, ஸோ அவங்க எல்லோரும் ஒரே மாதிரி டீம் அப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்ம டீச்சரும் வந்து பார்த்தீங்கன்னா யமாடாவை பற்றி சொல்கிறாரு. காம்பேட் எக்ஸசைஸும் ஆரம்பிக்குது. என்னடா இவனுங்க விட்டு பிரிக்கிறானுங்க அப்படின்னு பார்த்தா, அங்கே வந்து நம்ம யமாடாவும் நம்ம செஞ்சவும் விட்டு எல்லாத்தையும் வேறு லெவலில் வந்து ஃபைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. 2 பேரோட குறுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெப்பன் மாதிரி குறுக்கு தான். இவன் வந்து ஸ்பீக்கர் மாதிரி சவுண்டை வச்சு பண்ணுவான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா அவன் கையை வச்சு பிளாஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பான். ஸோ 2 பேரோட குறுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். மற்ற ஸ்டூடெண்ட்ஸால் கிட்டே நெருங்க முடியாது.
உடனே அவன் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஐசாவ பார்த்து, "ஏய் ஐசாவா வா! நீயா நானான்னு பார்த்துரலாம். நீ என்ன என்னோட சன்கிளாஸ் டெக்னிக் அப்படியே நீ காப்பி அடிக்கலான்னு பார்க்குறியா? வா உனக்கும் எனக்கும் ஒத்த கொத்த பார்த்துக்கலாம். நீ ஜெயிச்சிட்டின்னா உன்னோட காகல்ஸ் நீ வச்சுக்கலாம். நான் ஜெயிச்சிட்டேன்னா நான் சன்கிளாஸ் போட்டுப்பேன்." அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் இந்த மாதிரி ஒரு பெட் வச்சுட்டு ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. டப்புன்னு நம்ம சிராக்குமாவும், "ஓ சன்கிளாஸ் விசஸ் காகல்ஸா? ஓகே இதுவும் நல்லா தான் இருக்குது. வாங்க நீங்களா நாங்களா அப்படின்னு பார்த்துடலான்னு" சொல்லிட்டு 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா பம்ப் அப் ஆகுறாங்க ஃபைட் பண்ணுறதுக்காக. உடனே யமாடா, "டேய் உங்கள் சண்டையில் ஏன்டா என்ன இழுக்கிறீங்க? என்னையெல்லாம் இதுக்குள்ளே இழுக்காதீங்கடா" அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யமாடா காமெடியாக பேசிகிட்டு இருக்கான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் ஆரம்பிக்குது. நம்ம செஞ்சோசி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம யமடா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறோம், "யமடா நீ இதில் தலையிடாத. இவனுக்கு 2 பேரும் சின்ன பசங்க. இவனுங்கள நானே பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்ல, நம்ம யமடாவும், சரி சரி நீயே பார்த்துக்க. உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ" அப்படின்னு சொல்கிறான். இவன் வந்து உடனே வேகமாக போயிட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். அவனோட பிளாஸ்ட் பவர் வச்சு 2 பேத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். பட் 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா டாட்ச் பண்ணிடுறாங்க. டாட்ச் பண்ண வேகத்தோட நம்ம சிராக்குமா வந்து பார்த்தீங்கன்னா அவனோட மூஞ்சில அவனோட க்ளவுட் பவரை யூஸ் பண்ணி அவனோட ஃபேஸை வந்து பார்த்தீங்கன்னா மறைச்சிடுறான். முகத்தை மறைச்சதுக்கப்புறம் மேலேருந்து ஒரு பாட்டில் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கீழே போடுவான். ஸோ அந்த பாட்டில் பார்த்தோன்னே எனக்கு மங்கி கிங் ஞாபகம் தான் வருது. அதாவது சன் ஹூகாங் கேம் தான். கிட்டத்தட்ட நம்ம சிரக்குமாவும் அதே மாதிரி க்ளவுடில் தான் பறப்பான். கையில் ஒரு ஸ்டிக்கும் வச்சிருப்பான். ஸோ இப்போ இந்த பாட்டிலும் வந்து பார்த்தீங்கன்னா போடுவான். இந்த பாட்டில் கீழே போட்டோடனே அந்த அவனை சுற்றியும் வந்து பார்த்தீங்கன்னா க்ளவுட்ஸ் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆயிரும். அதாவது ஒரு ஸ்மோக் ஸ்க்ரீன் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் சிரக்குமா முடிஞ்சால் எங்களோட அட்டாக்கை கண்டுபிடுறான், நாங்கள் எங்கேருந்து அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவன் வந்து வாய் பேச, இவனும் க்ளவுட் இருக்க தைரியத்தில் பேசியா, என்னோட பவர் வச்சு நான் க்ளவுடெல்லாம் மறைக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி அவனோட பவர் அவன் பிளாஸ்ட் பண்ணலான்னு பார்க்க கரெக்டாக நம்ம எரேசர் ஹிட் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட எரேசர் பவர் யூஸ் பண்ணிடுறான். ஸோ எரேசர் பவர் யூஸ் பண்ணனால அவனோட க்ளவுடை வந்து பார்த்தீங்கன்னா அவனால் வந்து பார்த்தீங்கன்னா போக வைக்க முடியல. ஸோ க்ளவுடுக்கு பின்னாடி இருந்து நம்ம ஐசாவை அட்டாக் பண்ண, நம்ம க்ளவுடுக்கு முன்னாடி இருந்து நம்ம சிராக்குமாவும் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண, நம்ம செஞ்சோக்கும் என்ன பண்ணுறதுனே தெரில. ஏன்னா யாரை பிளாக் பண்ணாலும் பின்ன யாரோ ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம ஐசாவை அட்டாக் பண்ணுறத பிளாக் பண்ணலான்னு பார்க்குறப்ப நம்ம சிராக்குமா வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணி அவனை வந்து பார்த்தீங்கன்னா கீழே தள்ளிடுவாங்க, டிஃபீட்டும் பண்ணிடுவாங்க. டிஃபீட் பண்ண பிறகு நம்ம ஐசாவா சொல்லுவான், "இது ஒன்றும் அவ்வளோ ஃபேராக இல்லை. நாங்கள் 2 பேர் நீ ஒருத்தன். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இல்லை. நம்ம பெட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணிக்கலாம். பெட்டும் வேணாம், ஒன்றும் வேணாம். நீ சன்கிளாஸ் போட்டுக்கோ, நானும் காகல்ஸ் போட்டுக்கிறேன்" அப்படின்னு நம்ம ஐசாவா வந்து சொல்ல, உடனே இவன் கோவப்பட்டுட்டு வந்து நம்ம ஐசாவா கிட்ட போயிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கையில் இருந்த நம்ம சன்கிளாஸை கீழே தட்டி விட்டு, "எனக்கு ஒன்றும் சன்கிளாஸும் ஒன்றும் தேவையில்ல. நீங்கள் ஒன்றும் என்னையெல்லாம் ஒன்றும் பீட் பண்ணல" அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு நம்ம செஞ்சோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேட்டில் ஃபீல்டை விட்டு வெளியே கிளம்பிடுவோம். உடனே நம்ம டீச்சர் வந்துட்டு, செஞ்சோக்கோ எங்கே போகிற? இது பேட்டில் எக்ஸசைஸ். நீ இப்படிலாம் கோவப்பட்டுலாம் வெளியே போகக்கூடாது. இதோட நோக்கத்தையே நீ வந்து புரிஞ்சுக்கல. நீ எங்கடா போகிற? நில்றா அப்படின்னு அவனை பார்த்து பேசிட்டு, அப்புறம் நம்ம ஐசாவையும் நம்ம சிராக்குமாவும் பார்த்துட்டு, நீ காய்ஸ் உங்களோட குயிக்ஸ் ரொம்ப ஹார்டாக இருந்தாலும், நீங்கள் அந்த குயிக்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹார்டாக இருந்தாலும் நீங்கள் ரொம்ப நல்லாவே ஃபைட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நம்ம செஞ்சோக்கு பின்னாடியே நடந்து போயிடுவான். அப்புறம் இவங்க 3 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, பரவாயில்லப்பா நம்ம வந்து அவனை எப்படி டிஃபீட் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் அடுத்த நாள் மாடியில் உட்காந்து எல்லாம் சாப்பிட்டுருக்கப்ப 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா காகல்ஸ் பார்த்துருப்பாங்க. நம்ம ஐசாவா, "சரி யமடா எதுக்கு காகல்ஸ் போட்டிருக்கான்?" அப்படின்னு சொல்ல, நம்ம 3 பேரும் ட்ரையோப்பா உனக்கு தெரியாதா?" அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம யமடாவும் நம்மளோட ஏஜென்சிலேயே வந்து சேர்ந்துக்க போகிறோம். நம்ம பர்பிள் லீடர்கிட்டையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா பேசியாச்சு. ஸோ நம்ம 3 பேருமே இனிமேல் ஒரே டீமில் வந்து ஃபைட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம 3 பேருமே ஒரு ட்ரையோ. ஸோ அதனால் நம்ம 3 பேருமே காகல்ஸ் போட்டுக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க மாடியில் உட்காந்துட்டு. உடனே நம்ம ஐசாவுக்கு ஒரே சாக்கு, எப்படி நம்ம பர்பிள் வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்துக்கிட்டாரு அப்படின்னு கேட்க, ஆமாம் நம்ம பர்பிள்ஸ்க்கு எப்பயுமே ரூக்கீஸை வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணுறது, அவங்கள இம்ப்ரூவ் பண்ணுறதுல ரொம்ப பிடிக்கும் போல். அதனால் யமடாவையும் அவரோட அசிஸ்டண்ட், அதாவது அவரோட ஸ்டூடெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஏற்றுக்கிட்டாரு. ஸோ நம்ம இதே மாதிரி நம்ம 3 பேர் ட்ரையாக ஒர்க் பண்ணி நம்ம ஃபியூச்சரில் நமக்குன்னு ஒரு இண்டிபெண்ட்டான ஒரு ஏஜென்சி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்ப்பா. ஐசாவா நீ அதுக்கு இனிஷியேட் மட்டும் பண்ணு, மற்றதெல்லாம் நாங்கள் பண்ணிக்கிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். அதெல்லாம் பண்ணலாம், பட் அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐசாவும் ஒரு மாதிரி ஹெசிடேட்டாக சொல்லிகிட்டு இருக்கான். அப்புறம் நம்ம சிராக்குமா அவங்க ஃபைட் பண்ண ஸ்ட்ராட்டஜி பற்றி பேசுகிறான். நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்தா எவ்வளோ பெரிய வில்லனாக இருந்தாலும் ஈஸியாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தோக்கடிச்சிடலாம். உன்னோட எரேசர் பவரும் என்னோட க்ளவுட் பவரை வச்சு நம்ம ஈஸியாகவே அவங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணலாம்ப்பா. ஸோ நம்மளோட ட்ரையோ கண்டிப்பாக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக மாறும். நீ எதுவும் பயப்படாத. நம்ம ஃபியூச்சரில் கண்டிப்பாக ஒரு ஏஜென்சி மாதிரி ஓப்பன் பண்ணுவோம். நமக்குன்னு ஒரு இண்டிபெண்டன்ட் ஏஜென்சி அப்படின்னு சொல்ல நம்ம ஐசாவா, அதெல்லாம் கரெக்டு தான், பட் என்னால் தனியாக ஒரு வில்லனை வந்து பார்த்தீங்கன்னா தோக்கடிக்க முடியாது. எப்பயுமே நான் உங்கள் கூட டிபெண்ட் பண்ணியே இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல, அதெல்லாம் நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா. அதுக்கு தானே நாங்கள் 2 பேர் இருக்கோம் உன்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்க, நம்ம 3 பேருமே கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் ஹீரோஸாக வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மாறுவோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் உடனே கமையா வந்து பார்த்துட்டு, ஆகா 3 பேரும் ரொம்ப நல்லா பேசிகிட்டு இருக்கீங்களே, ரொம்ப யூத்ஃபுல்லான டாக்ஸ் போயிட்டுருக்கு போல் அப்படின்னு சொல்ல, உடனே அவன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டு சொல்லிட்டு இருப்பான். அப்புறமேட்டு அவரோட மொபைலை எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காமிப்பான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா க்யூட்டான அந்த பூனைக்குட்டியோட ஃபோட்டோஸ் இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு ஐசாவை வந்து லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பண்ணுவான். அதுக்கப்புறம் நம்ம சிராக்குமா நம்ம கமாயா கிட்ட போய், கமாயா நாங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏஜென்சி கிரியேட் பண்ணலான்ட்டு இருக்கோம். நம்ம 4 பேர் ஏன் ஓப்பன் பண்ணி ஒரு ஏஜென்சி கிரியேட் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்பான்.
நம்ம கம்மையா வந்து சொல்றா, "சாரிப்பா நான் உங்க கூடலாம் வந்து சேர முடியாது. ஏன்னா என்னோட கோலே வேற. நான் என்னோட இண்டிபெண்டன்ட்டா ஒரு ஏஜென்சி கிரியேட் பண்ணிட்டேன்னா, நான் எல்லாமே உள்ள பசங்க தான் வச்சிருப்பேன். எல்லா பசங்களும் என்னோட நீட்ஸ வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படணும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ்டல் மாரி இருக்கும். அந்த கேஸ்டலுக்குள்ள நான் தான் ராணியா இருக்கணும்." அப்படின்னு வந்து விளையாட்டா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கம்மாயாவும் சொல்லிட்டு இருக்கா. இவங்கலாம் எல்லாம் ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஐஸாவும் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு இதுக்கு முன்னாடி இருக்க எபிசோட்ல இண்டிபெண்டன்ட்டா இருந்தானோ, இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அவனுக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட் கேங் இருக்கு. அவன பார்த்துக்கிறதுக்குன்னு நெறைய பேர் இருக்காங்க. இவன் பார்த்துக்கவும் நெறைய பேர் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஐஸாவ வந்து திங்க் பண்றான். பரவால்ல என்னோட வாழ்க்கை வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இல்லாத மாரி ஒரு வாழ்க்கையா போயிருமோன்னு நெனச்சேன். பட் இப்ப எனக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, நான் அவங்களுக்காகவும், அவங்க எனக்காகவும் வந்து பார்த்தீங்கன்னா, இனிமே நான் எங்களோட லைஃப்ப வந்து பார்த்தீங்கன்னா வாழ்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பார்த்துட்டு ஒரு மாரி அ எமோஷனலா வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்கான். ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எபிசோட் முடியுது. ஒரு நல்ல எபிசோடு தான். நம்ம ஐஸாவாவோட ஃப்ளாஷ்பேக்க வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. சிராக்குமாவ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க மை ஹீரோ அகாடமிலேயே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க. நம்ம எமடாவையும் பார்த்துருப்பீங்க. ஸோ அவங்களோட 3 பேத்தோட ஃப்ளாஷ்பேக் மாரி இருக்கு. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாமே கரெக்ட்டா எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன். அண்ட் நெறைய எபிசோட்ல வந்து நெறைய பேர் சொல்றீங்க, ப்ரோ திக்கி திக்கி பேசுறீங்க, திக்காம பேசுங்கன்னு. இந்த எபிசோட்ல நான் கொஞ்சம் அதையும் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணியிருக்கேன். ஸோ மேக்ஸிமம் திக்காம தான் பேசியிருக்கேன். இந்த எபிசோட்ல வேறு ஏதாவது ஃபீட்பேக் குடுக்கணும் அப்படின்னு நெனச்சிங்கன்னா, நீங்க தாராளமா கீழ கமெண்ட்ல குடுங்க. நான் அடுத்த எபிசோட்ல இருந்து அத திருத்திக்க விரும்புறேன். அண்ட் நீங்க சப்போர்ட் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அண்ட் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அதுவரைக்கும் நான் தான் மிஸ்டர் நோபடி அண்ட் ஐ அம் சைனிங் ஆஃப். டாடா பாய்.